வெல்கம் பேக். நான் சாந்தகுமார். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்டிபிசி, அதாவது ரயில்வேயில் என்டிபிசி அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேடர். ஸோ நான் டெக்னிக்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு வார்த்தையிலே தெரியுது. இதில் வந்து எந்த ஒரு டெக்னிக்கல் ஓரியன்டான ஜாப்ஸும் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. ஓப்பன் டு ஜென்ரல் ஸ்ட்ரீம், அதாவது எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த என்டிபிசிங்கிறது. இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிகிரியும் 12th ஸ்டாண்டர்ட் கேட்டகரிலையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிறைய இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் ஜாப் ப்ரொஃபைல் என்டையர், அதாவது என்டிபிசியில் எந்தெந்த மாதிரியான ஒர்க் இருக்குது, அதில் என்ன க்ரோத் இருக்குது, எப்படி ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபுல் லென்த் வீடியோ தான் இது. இதில் ஒவ்வொரு ஜாபை பற்றியும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்தெந்த ஜாப்லாம் இப்போ வந்து நமக்கு வந்து வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்களோ அதனுடைய என்டையர் டீட்டெயில்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்டிபிசி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அதில் வந்து நான் சில விஷயத்தை ஹைட் பண்ணாமல் போட்டுட்டேன். ஸோ யூடியூப் வந்து அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களாவே அதை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, அந்த வீடியோ வந்து தெரியாத மாதிரி. ஸோ வேறு எதுவும் இது இல்லை. வேறு எதுவும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸில் டவுட் இருக்கக்கூடிய ஒரே விஷயங்கள், சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கிளியர் பண்ண பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜாப் ப்ரொஃபைலை பார்த்துடலாம். ஓகேவா? நான் டெக்னிக்கலில் எந்தெந்த மாதிரியான போஸ்டெல்லாம் எக்ஸாம் மூலயமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு கிராஜுவேட் போஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்ட்லாம் பார்க்கணும்னா கிராஜுவேட், அதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா என்னென்ன போஸ்ட்லாம் நம்ம வந்து இருக்குதோ அதில் வந்து என்டையர் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதில் காமனாக நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் வந்து உங்களுக்கு பதிலாக சொல்லியிருப்பேன் இதில். சரியா? கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்வைசரி ஒரு ஒர்க் மாதிரி தான். ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர்வைசரி ஒர்க் இதில் பார்க்க போகிறதில்ல. இது எங்களுடைய டிபார்ட்மெண்ட். நான் லெவல் 5ல் இருக்கிறேன் இப்போது கரண்ட்டில். லெவல் 6ஆக இருந்தாலும் நான் இதே வேலையை தான் பார்ப்பேன். லெவல் 7ஆக இருந்தாலும் நான் இதே வேலையை தான் பார்ப்பேன். அப்போ என்ன இதில் வந்து உங்களுக்கு சூப்பர்வைசர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ லெவல் 6 ஒரு 10 மந்த்ஸில் எனக்கு ஒரு லெவல் 6 போஸ்டிங் கிடைக்குதுன்னு வைங்க. நான் லெவல் 6ல் இருந்தால் ஒரு ஸ்டேஷனில் இருக்கிறேன். அந்த ஸ்டேஷனில் அதே லெவல் 6லேயே வேறு யாராச்சும் ஒருத்தங்க என்னோட சீனியராக இருந்தாங்கன்னா அவங்க தான் சூப்பர்வைசர் போஸ்ட்டில் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சீனியாரிட்டி தான் நமக்கு அந்த சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒன்றை கொடுக்குது. சரியா? அப்போது லெவல் 6லேயே சீனியராக இருக்கிறவங்க வந்து எனக்கு சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க. சரியா? இப்போது நான் என்னோட ஜூனியர், இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி வரும்போது எனக்கு நீங்கள் ஜூனியராக இருப்பீங்க. ஓகேவா? நான் லெவல் 6 அப்போ போய் ஒரு வருஷமோ 1.5 வருஷமாக இருப்போம். ஆனால் 2 பேரும் லெவல் 6 இருப்போம். ஆனால் நான் வந்து சீனியராக இருப்பேன். அப்போது அந்த லெவல் 6ல் நீங்கள் எனக்கு ஜூனியராக இருப்பீங்க. நான் அந்த இடத்துல நான் சீனியராக இருக்கும்போது நான் சூப்பர்வைசர் போஸ்ட்டில் இருப்பேன். ஸோ இதுதான் இங்கே வந்து சூப்பர்வைசர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு சூப்பர்வைசர் வேலையை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு சீட்டில் உட்காந்து பார்ப்பலாம் கிடையாது. எல்லோரும் ஒரே ஒருத்தர் பார்ப்பாங்க. எதுல இருந்தாலும் லெவல் 3, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 எல்லோரும் ஒரே வேலையை தான் பார்க்க போகிறோம். சரியா? லெவல் 8 வந்து சீனியர் மோஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் லெவல் 8லாம் கிடைக்கும். ஓகேவா? அந்த லெவல் 8ல் உள்ளவங்க கண்டிப்பாக சூப்பர்வைசராக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இதுலேயே அவங்க தான் சீனியராக இருப்பாங்க. ஸோ லெவல் 8 பற்றி பேசல. 3, 5, 6, 7 எல்லாருக்கும் ஒரே வேலை தான். இதுதான் ஒரு இது. சரி, இப்போது சூப்பர்வைசர்ன்ற பேருக்கு தான் இருக்குது. நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புக்கிங் ஆஃபீஸில் இருப்போம். ஓகேவா? டிக்கெட் கொடுக்குற இடத்துல. அடுத்தது பார்சல் ஆஃபீஸ், பார்சல் புக் பண்ணுற இடத்துல. அதே மாதிரி குட்ஸ் ஆஃபீஸ். ஓகேவா? குட்ஸ் ஆஃபீஸ்னால் அந்த குட்ஸ் ஷெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த குட்ஸ் ட்ரெயின்லாம் போகுது பார்த்தீங்களா? அது போய் ஒரு இடத்துல இறக்குவாங்கல்ல, அது குட்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துல தான் இறக்க முடியும். ஓகேவா? குட்ஸ் ஆஃபீஸில் அடுத்தாப்பில் தான் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த டிக்கெட் செக்கிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ டிக்கெட் செக்கிங், இந்த 4 இதுவும் கம்பைன்ட் ஆனது தான் இந்த போஸ்ட். ஓகேவா? இந்த 4த்துக்கும் கம்பைண்டான போஸ்ட் தான் என்னது? இந்த கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். ஸோ இதில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேலரி எப்படி இருக்கும்? லெவல் 6னாலே உங்களுக்கு சேலரி வந்து ஒரு 55 to 60K வந்து உங்களுக்கு வந்துருப்பா. எல்லாத்தையும் சேர்த்து அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 55 to 60K அசால்ட்டாக வந்துடும். ஓகேவா? நான் வந்து மினிமமாக சொல்லியிருக்கேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயர் 3 ஒரு சிட்டியில், ஒரு டயர் 3 ஒரு டவுனில் இருக்கீங்கன்னா இவ்வளோ வரும். ஓகேவா? இதே வந்து ஒரு ஜெட் சிட்டி இந்த மாதிரியான சிட்டியில் இருந்தீங்க, அதாவது சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரியான ஒரு நல்ல சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா இதை விட சேலரி ஒரு 5000 ரூபா கூட தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு அங்கே HRA கூட இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கூட இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம இங்கே பேச வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய வேலை இந்த 4 விதமான வேலை.
எதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ப்ரொஃபைல் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். இங்கே கண்டிப்பாக நைட் டியூட்டி இருக்குது. சரியா? ரவுண்ட் த கிளாக் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு என்டையர் டே டியூட்டி இருக்கும், ஒரு மார்னிங் டியூட்டி இருக்கும், ஒரு 2 நைட் டியூட்டினா ஒரு வாரத்தில் 2 என்டையர் டே டியூட்டி, மார்னிங் டியூட்டி 2, நைட் டியூட்டி 2. இதே மாதிரி தான் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் வரும். ஸோ நைட் டியூட்டி, அதாவது நைட் டியூட்டி இருக்கிற இடம் எல்லாமே ரோஸ்டர் டியூட்டிம்பாங்க. ஓகே, ரோஸ்டர் டியூட்டினா நமக்கு வந்து டியூட்டி டைமிங் இதுதான் அதுதான் கிடையாது. நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டே, மார்னிங், நைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டியூட்டிஸ் இருக்கும். இது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. இங்கே உங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்குது. ஓகேவா? யூனிஃபார்ம் சரிங்களா? மேலுக்கு ஒரு மாதிரியும் ஃபீமேலுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிவிஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து லேடிஸ்க்கு சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சூட் ஆகும். நைட் டியூட்டி எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். ஆனால் வந்து எப்போ வர்றது போகிறது இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பெஸ்ட்டு இதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் லெவல் 6 நான் வந்து போஸ்டிங் ஆகிறேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ நாளில் லெவல் 7 கிடைக்கும்னா ஒரு 5 to 6 இயர்ஸ். ஓகேவா? மினிமம், மேக்ஸிமம் 10 இயர்ஸில் கண்டிப்பாக லெவல் 7 கொடுத்தே ஆகணும். ஓகேவா? லெவல் 7 to லெவல் 8க்கு கண்டிப்பாக 10 இயர்ஸ் ஆயிரும்பா. ஓகேவா? 10 இயர்ஸ் ஆயிரும். ஓகேவா? 8 to 10 இயர்ஸ் கண்டிப்பாக லெவல் 7 to லெவல் 8. சரியா? இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் நீங்கள் வந்து போகக்கூடியது. ஓகேவா? அதாவது இந்த இதுக்கப்புறம் கமர்ஷியல் சூப்பர்டென்ட் வரும். கமர்ஷியல் சூப்பர்டென்ட், இது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி சீஃப் டிக்கெட் இன்ஸ்பெக்டர், சிடிஐ அப்படிம்பாங்க. இது வந்து லெவல் 7. லெவல் 8க்கு சிடிடிஏ அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. லெவல் 8 வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். எக்ஸாமே இல்லாமல் ப்ரொமோஷன்லேயே போய்க்கலாம். ஓகே, நீங்கள் லெவல் 8 போயிட்டீங்கன்னா உங்கள் சேலரி வந்து இப்போ உள்ள இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.25 லட்சம் வரைக்கும் போகும். ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து ஆஃபீஸர் போஸ்ட் போகணும். இதில் நான் வந்துட்டேன். இப்போ நான் வந்து டிஎன்பிசியில் வந்து ஒரு குரூப் 2 எழுதுறேன். அப்போது இதில் வந்து எனக்கு அதில் வந்து ஆஃபீஸர் போஸ்ட் நான் போயிடுவேன் ஈஸியாக. இதில் போக முடியுமா கேட்டால் போகலாம். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், லெவல் 6 நீங்கள் இங்கே ரயில்வேயில் 5 வருஷம், எஸ்எஸ்சி அந்த மாதிரியான இதிலலாம் 3 வருஷம் இருந்தால் போதும். ஓகேவா? எல்டிசிஇ அப்படிம்பாங்க, என்ன லிமிட்டட் டிபார்ட்மெண்டல் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த எல்டிசிங்கிறது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமை எழுதுறதுக்கு நீங்கள் 5 வருஷம் லெவல் 6 ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்டிசி எழுதலாம். இப்போ இங்கே எல்டிசி எழுதுனீங்கன்னா இந்த லெவல் 6 to டேரெக்டாக லெவல் 8 போய்க்கலாம். ஓகேவா? அந்த 10 வருஷத்தை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? இந்த பார்த்தீங்களா 7 to 8க்கு 10 வருஷம் ஆகும்னு சொல்கிற மாதிரி அதை அப்படியே டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு எங்கே போயிடலாம், லெவல் 8 போயிடலாம். இது ஒரு ஆஃபீஸர் போஸ்ட். இங்கே என்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர். ஆனால் நீங்கள் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, எது எல்டிசிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதில் இன்டர்வியூவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் லெவல் 6 க்ரோத். அப்போ நீங்கள் வேலைக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர். ஸோ அசிஸ்டன்ட் கமர்ஷியல் மேனேஜர் வந்து டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் டிசிஎம் பாங்க. அடுத்து சீனியர் டிசிஎம் பாங்க. உங்களால் சீனியர் டிசிஎம் வரைக்கும் போக முடியும். சீனியர் டிசிஎம்ங்கிறது ஒரு என்டையர் டிவிஷனுடைய கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட். ஓகேவா? இதுதான்ப்பா உங்களுக்கு அந்த சிசிடிஎஸ் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன். இதுலேயும் எது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் போஸ்ட் என்னென்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டருங்கிறது வந்து டேரெக்டாக லெவல் 6 தான். ஓகேவா? லெவல் 6. அதுக்கடுத்து ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து ஸ்டேஷன் சூப்பர்டென்ட்னு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. ஸ்டேஷன் சூப்பர், இது லெவல் 7 வரும். ஓகேவா? சூப்பர்டென்ட் எஸ்எஸ்ம்பாங்க. அடுத்தது ஸ்டேஷன் மேனேஜர். இது லெவல் 8 வரைக்கும் வரும். லெவல் 7, லெவல் 8 அது அந்த சீனியாரிட்டியை பொறுத்து. ஓகேவா? இதில் யார் சீனியரோ, இப்போ வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து மினிமம் ஒரு 5 ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 5 ஸ்டேஷன் மாஸ்டரில் ஒரு பெரிய ஸ்டேஷனாக இருந்தால், ஓகேவா, 5 ஸ்டேஷன் மாஸ்டரில் யார் சீனியரோ அவங்க ஸ்டேஷன் மேனேஜராக போடுவாங்க, அல்லது ஸ்டேஷன் சூப்பர்டென்ட்டாக போடுவாங்க. இதுதான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரோல். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதுக்கு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்டேஷன் சூப்பர்டென்ட் போஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? லெவல் 6 to லெவல் 8 வரைக்கும் போய்க்கலாம். இப்போது இதுலேயும் ஆஃபீஸர் போஸ்ட் இருக்குப்பா. லெவல் 6 நீங்கள் 5 வருஷம், நான் ரயில்வேனாலே லெவல் 6 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்க அப்படின்னா இங்கே வந்து அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டிங் மேனேஜர் ஏஓஎம் அப்படிம்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேவா? அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நைட் டியூட்டி இருக்குது, ரோஸ்டர் டியூட்டி இருக்குது, இதுலேயும் யூனிஃபார்மும் இருக்குது. ஓகே, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஓகேவா? டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃபுக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, இங்கேயும் ஒயிட் அண்ட் ஒயிட். ஓகேவா? கிளியராக?
ஸோ இங்கேயும் யூனிஃபார்ம் இருக்குது. இது எந்த மாதிரியான ஒரு ஒர்க் அப்படின்னா, ட்ரெயின் வந்து இந்த ட்ராக்கில் தான் வரணும், இந்த மணிக்கு இது வந்து கிளியர் ஆகுது, எல்லா பாயிண்ட்டுன்னா இந்த இடத்த இது தாண்டுது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற பாயிண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சொல்லப்போனால் ஒரு சூப்பர்வைசரி கேட்டகரி தான் இது. இது வந்து நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்குன்னா உங்களுக்கு கீழே பாயிண்ட்ஸ் மேன்லாம் இருப்பாங்க, அவங்க உங்களுடைய கைடன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டேஷனில் ஒரு வேளை குட்ஸ் ட்ரெயின் வருதுன்னா அதையும் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. ஓகேவா? சரி, இந்த போஸ்ட்டுக்கு இதுதான்ப்பா உங்களுக்கு growth வந்து லெவல் 6 to லெவல் 8 எக்ஸாமே எழுதாமல் போய்க்கலாம். லெவல் 6லேருந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா ஏஓஎம் எக்ஸாம் எல்டிசி எழுதி நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கான ஜாப் ப்ரொஃபைல். அடுத்தது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். சூப்பரான ஒரு போஸ்ட்டு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9 to 5 ஜாப் இருக்குது. எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைனாலே தேவைப்படுறது என்னது? 9 to 5 ஜாப். ஓகேவா? 9 to 5 ஜாப் இருக்குது. ஆஃபீஸில் தான் இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு ஆஃபீஸ்னால் டிஆர்எம் ஆஃபீஸில் தான் இருக்கும். டிஆர்எம் ஆஃபீஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவிஷனல் மேனேஜர். ஓகேவா? டிவிஷனல் மேனேஜர்னால் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் அப்படின்னா டிவிஷனல் ரயில்வே மேனேஜர். ஒரு டிவிஷன் தான் இருக்கும். மொத்தமே நமக்கு சதர்ன் ரயில்வேயில் 6 டிவிஷன் தான் இருக்குது. ஸோ இந்த 6 டிவிஷனுக்கும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸினுடைய இதில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லெவல் 5 கேட்டகரி. இதுக்கடுத்து என்ன போஸ்ட் வரும்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வரும். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்னா லெவல் 6. ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், 5 வருஷம் சர்வீஸ் பார்த்துட்டு அசிஸ்டன்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு போகலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 விதமான இது இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது இதில் நான் வந்து எக்ஸாமே எழுதலை, எனக்கு எக்ஸாமே தேவையில்லை, நான் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெவல் 10 வரைக்கும் இங்கே போகலாம். ஓகேவா? இது என்ன எல்லாத்தையும் 8 தான் சொன்னீங்க, இதில் லெவல் 10ன்னா நீங்கள் வந்து இதில் சீனியர் டிஏஏ ட்ராவலிங் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் ட்ராவலிங் இன்ஸ்பெக்டர். அதாவது சீனியர் டிஏனா அவங்க வந்து சொல்லப்போனால் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு ஆடிட்டிங் பண்ணுவாங்க, எந்தனாலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போவாங்க. எக்ஸாமே இல்லாமல் லெவல் 5லேருந்து லெவல் 10 வரைக்கும் எக்ஸாமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு போஸ்ட் என்னது? இந்த ஜேஏஏ போஸ்ட்டு. ஓகேவா? ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட். அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபர்தராக சீனியர் அக்கௌண்டன்ட் இந்த மாதிரியான போஸ்ட்டுங்கள்லாம் போயிட்டு கடைசியில் இந்த ட்ராவலிங் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி போஸ்ட் வரும்போது லெவல் 10 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸர், ஒரு 3rd லெவல் ஆஃபீஸர், அது சீனியர் டிசிஎம்க்கு ஈக்குவலான ஒரு சம்பளத்தை உங்களால் வாங்க முடியும். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இது கேர்ள்ஸுக்கு ரொம்பவே சூட்டபுளான ஒரு ஒர்க்கு. 9 to 5 ஜாபு. நேஷ்னல் ஹாலிடே எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதில் நேஷ்னல் ஹாலிடே இருக்காதுப்பா. உங்களுக்கு இந்த ரோஸ்டர் டியூட்டின்னு வந்துட்டாலே நேஷ்னல் ஹாலிடே இருக்காது. எது இந்த கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் உங்களுக்கு என்ன கிடையாது? நேஷ்னல் ஹாலிடே கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 650 ரூபா அலவன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ 650 ரூபாயிலேருந்து 700 வரைக்கும் ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த அலவன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக உங்களுக்கு வீக்லி ரெஸ்ட்லாம் இருக்கும். உடனே நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்கணுமான்னு கேட்டால் வீக்லி ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? வீக்லி ரெஸ்ட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 days இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ரெஸ்ட்டு இல்லாமல் இருக்காது. ஆனால் நீங்கள் நேஷ்னல் ஹாலிடேக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும். இங்கே அப்படி கிடையாது. சாட்டர்டே சண்டே லீவு. ஓகேவா? சாட்டர்டே சண்டே லீவு. அது போக நேஷ்னல் ஹாலிடேஸும் லீவு. ஓகேவா? நேஷ்னல் ஹாலிடேஸும் லீவு. இதுக்கு அந்த அலவன்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ இது வந்து லெவல் 5ல் உள்ள ஒரு போஸ்ட்டு. ஓகேவா? ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்க போது. உங்களுக்கு அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சீனியராக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க. அதான் உண்மை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் ஃபீமேல். ஓகே? ஃபீமேலுக்கு பெஸ்ட்டான ஒரு ஜாப்னா அது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் தான். இதே மாதிரி சிமிலரான போஸ்ட் தான் இந்த சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட். ஸோ நான் இதில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். லெவல் 10 வரைக்கும் எக்ஸாமே இல்லாமல் போகலாம். நீங்கள் வந்து லெவல் 6ல் 5 வருஷம் இது பண்ணிங்கன்னா ஆஃபீஸர் போஸ்ட் போகலாம். அதாவது க்ரீனிங்கில் சைன் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட். இதுலேயும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆஃபீஸ் ஒர்க்கு தான். இதில் வந்து உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கும். டிஆர்எம் ஆஃபீஸ் நான் சொன்னேன்னா டிஆர்எம் ஆஃபீஸில் இருக்கும், இன்ஜினியரிங் ஆஃபீஸில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இன்டெக்ரல் ஐசிஎஃப்ல இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிளரிக்கல் வேலை இருக்கும். கிளரிக்கல் வேலைனா ஃபுல்லாமே புக்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அதாவது அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அவங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் உள்ளவங்க. ஸோ மற்ற அந்த பர்சனல் பிரான்ச், அதாவது இப்போ நான் வந்து இந்த
கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த போஸ்ட்டில் நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குன்ட்டு ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீலிங் கிளர்க்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டீலிங் கிளர்க் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய அந்த ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரொமோஷன் இது பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறது பர்சனல் பிரான்ச்சில் அவங்களுடைய வேலை. இதே மாதிரியே ஒவ்வொரு பிரான்ச்லேயும் அது இன்ஜினியரிங் பிரான்ச்சில் அந்த இதெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறது தான் இந்த கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு, சீனியர் கிளர்க்கு இவங்களுடைய வேலை. இவங்களுக்கு ப்ரொமோஷன் என்ன அப்படின்னா லெவல் 6க்கு, இது லெவல் 5 ஆக்சுவலாக. சீனியர் கிளர்க்குங்கிறது லெவல் 5. ஸோ லெவல் 6க்கு போகிறாங்க. ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயோ 4 வருஷத்துக்குள்ளேயோ போகிறாங்க. போயிட்டு அதுலேயும் 5 வருஷம் அவங்க வந்து சர்வீஸ் பார்த்துட்டு என்ன எக்ஸாம் எழுதலாம் கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர். ஓகேவா, அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர். ஓகே, பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர் போஸ்ட் லெவல் 8. எத்தனை 5 வருஷம் கண்டிப்பாக லெவல் 6ல் அவங்க, அதாவது ஆஃபீஸ் சூப்பர்டென்டா. ஓகேவா, ஓஎஸ்ம்பாங்க. ஆஃபீஸ் சூப்பர்டென்டா ஒரு 5 வருஷம் அவங்க சர்வீஸ் பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அவங்க எலிஜிபிள். எல்டிசி எழுதி பாஸ் பண்ணி போக முடியும். சரியா, இப்போது இதில் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, எங்கேனாலும் கிளரிக்கல் ஒர்க்கில் இருப்பாங்க. 9 to 5 ஜாப், ஆஃபீஸ் ஒர்க் தான். நேஷ்னல் ஹாலிடேவும் இருக்குது, சாட்டர்டே சண்டே லீவு. அது போக ஃபீமேலுக்கு ரொம்ப சூட்டபுளான ஜாப். ஓகேவா, இப்போது கடைசியாக நமக்கு வந்து கிராஜுவேட் போஸ்ட்டில் ஹையஸ்ட் ஏர்னிங் போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், குட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா, குட்ஸ் கார்டு அப்படிம்பாங்க. ஓகேவா, இது லெவல் 5 கேட்டகரி. ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 90,000 வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அலவன்ஸ். ஓகேவா, ரன்னிங் அலவன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு தக்க மாதிரி அவங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க. சம்பளம் ஒரு 45 to 50 வருது அப்படின்னா, சம்பளம் 45 to 50 தான் சேலரி. ஓகேவா, என்டையர் சேலரி, நெட் சேலரி அவ்வளோதான் வரும் லெவல் 5க்கு. 45 to 50 அலவன்ஸ்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து 50 தான் வரும். 50 மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். மீதி இந்த 30 to 40,000 ரூபா என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரன்னிங் அலவன்ஸ். ரன்னிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ட்ரெயின்ஸ் மேனேஜருக்கு. அப்போ 80,000 90,000 வரைக்கும் இருக்கும். ஆனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே வரக்கூடியது தான். இதுலேயும் நீங்கள் வந்து லெவல் 6 மெயில் கார்டாக மாறிடுவீங்கண்ணே. ஓகேவா, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா, 6 வருஷம் 7 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து பேசஞ்சர் ட்ரெயின், இந்த மெயில் கார்டும்பாங்க. ஓகே, பேசஞ்சர் ட்ரெயினில் போட்டுருவாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, சூப்பராக இருக்கும் வேலை. ஆனால் குட்ஸ் ட்ரெயினில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து குட்ஸ் ட்ரெயினுக்கு டைமிங் கிடையாது. இத்தனை மணிக்கு குட்ஸ் ட்ரெயின் வரும் அப்படிங்கிற டைமிங் கிடையாது. எல்லா பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் வழிவிட்டு ஓரமாக நின்று தான் ஒரு குட்ஸ் ட்ரெயின் வர முடியும். அப்போது ஒருவேளை ஒரு காட்டுக்குள்ளே வந்து திடீர்னுட்டு சிக்னல் இல்லை, அதான் சிக்னல் கிடைக்கல, 2-3 ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ஒரு ஓரமாக நிப்பாட்டிடுவாங்க. ஓகேவா, ஓரமாக நிப்பாட்டுறதுக்கு இடமும் இருக்கும். ஓகேவா, அதுக்காக சைடில் போட்டுலாம் நிப்பாட்ட முடியாது, ஒரு தனி ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் வந்து நீங்கள் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இருட்டுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் இதான ஒரு ஜாப் தான். இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். முக்கியமான ஒன்று, உங்களுடைய அந்த கார்ட் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மெயில் கார்ட் ரூம் சூப்பராக இருக்கும், ஆனால் இந்த குட்ஸ் கார்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ட்ரெயின் கூடயே தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு சேலரி நல்லா இருக்குது, எனக்கு சேலரி தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரெயின்ஸ் மேனேஜராக போகலாம். இதில் வந்து ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் வருது, இதுக்கு எந்த ரோஸ்ட்டுமே கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க வந்து இறக்க சொன்னால் இறங்கிக்க வேண்டியதான். அந்த ஃபிக்ஸட் ரோஸ்ட்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது மெயில் கார்டாக அடுத்த போஸ்டிங் கிடைக்கும். நல்ல சேலரி உள்ள ஒரு போஸ்ட்னால் அது இதுதான். கிட்டத்தட்ட ஆஃபீஸர் ரேங்குக்கு உள்ள உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேவா, இதுலேயும் நீங்கள் லெவல் 6 வந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஓஎம். ஓகேவா, அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டிங் மேனேஜர். ஓகேவா, ஸ்டேஷன் மாஸ்டர் எழுதுறாங்களா அதே எக்ஸாமை நீங்களும் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஆஃபீஸராக போய்க்கலாம். ஸோ இதுதான் கிராஜுவேட் போஸ்ட்னுடைய எண்டு. நெக்ஸ்ட்டு நான் கிராஜுவேட் போஸ்ட். ஓகேவா, நான் கிராஜுவேட் போஸ்ட்னால் 12th கேட்டகரியில். இங்கே வந்து லெவல் 2லேருந்து ப்ரொமோஷன் ஆனால் டேரெக்டாக லெவல் 5 தான் போவீங்க. இந்த ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆனால் லெவல் 5 தான் போவீங்க. லெவல் 5ல் என்னென்ன ஒர்க்கு நான் சொன்னனோ அதே தான் இங்கேயும். இங்கே உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் லெவல் 5ல் சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன வேலைகள் சொன்னனோ அதே வேலையை தான், பாரபட்சம் பார்க்காம நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன உங்களுக்கு சேலரி கம்மி. ஓகேவா, உங்களுக்கு பேசிக் பே வந்து கம்மியாக இருக்கும். அரௌண்ட் உங்களுக்கு 30,000 தான் வரும். ஓகேவா, 30,000 தான். லெவல் 2ங்கிறதுனால 30,000 தான் வரும். இதுக்கு ஒரு 45,000 to 50,000 வரும். சரியா, சீனியர் கிளர்க்கம் டைப் சேலரி தான் வித்தியாசம், வேலை ஒன்று தான். ஓகேவா, ஸோ எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் நம்ம ஜேஏன்னு சொல்லி பார்த்தோம்ல லெவல் 5ல் ஜேஏன்னு சொல்லி பார்த்தோமா அதே மாதிரி ஒர்க்கு தான் இங்கேயும். ஓகேவா, இதுலேயும் எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. அங்கே என்னென்ன வேலை பார்க்கிங்களோ அதே ஒர்க்கு தான் இங்கேயும் பார்க்க போகிறீங்க. ஓகேவா, ஸோ ரெண்டுத்துமே சிமிலரான ஒர்க்கு தான். சரியா, ஆனால் என்ன அந்த லெவல் 2 லெவல் 5 இது தான் டிஃபர் ஆகும். அதே மாதிரி இங்கே ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்றது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுப்பா. என்னென்னா இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க்கும் கூட. ரொம்ப ஹெக்டிக்கான ஒர்க், ரொம்ப பிஸியான ஒரு ஒர்க்கு.
இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஹை ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்பாங்க. நான் ஹை ஸ்டாண்டர்ட் கடைசியாக நான் சொல்கிறேன். நான் எல்லா போஸ்ட்டுக்குமே ஹை ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ட்ரெயின்ஸ் கிளர்க்குங்கிறதுடைய வேலை என்னென்னா ட்ரெயினை மேனேஜ் பண்ணுறது. ஓகேவா, ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்காங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து எத்தனை கோச் இருக்குது, அந்த கோச்சில் என்னென்ன கோச்லாம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா அதை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும், சிக் கோச்னு சொல்லி கொடுக்குறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, எத்தனை மணிக்கு அது டைம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்குது. இதுக்கடுத்து இந்த டைம் கீப்பர் அப்படிலாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய ப்ரொமோஷன் அந்த மாதிரி இருக்குது. சீனியர் டிஎன்சி, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, சீனியர் டிஎன்சி. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்குறது யார்? ட்ரெயின்ஸ் கிளர்க்குன்னு வேறு. இதுவும் ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடியது தான், சேஃப்டி கேட்டகரி கூடியது தான். இதனுடைய அந்த ஹை ஸ்டாண்டர்டாக நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே இந்த ஹை ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஒரு கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லெவல் 3 to level 7 வரைக்கும் ஒரே வேலை தான் பார்க்கணும். ஸோ சிசிடிசி இது வந்து லெவல் 3 12th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்லேயே இதுதான் லெவல் 3ல் வருது. இது எல்லாமே லெவல் 2 தான். என்ன ஒரு 5000 கூட கிடைக்கும். 30,000 என்ன 35லேருந்து 37 வரைக்கும் சம்பளம் இருக்கலாம். ஓகேவா. ஏன்னா இதுக்கு வந்து அலவன்ஸ் கொஞ்சம் கூட வரும். இந்த மற்ற லெவல் 2 போஸ்ட்டுகளை கம்பேர் பண்ணும்போது இல்லை அலவன்ஸ் கொஞ்சம் கூட வரும். ஸோ இதனால் இந்த இது நான் கிராஜுவேட் போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரியா. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேலை சொன்னனோ அதே தான் இங்கேயும். எல்லாமே லெவல் 6 தாண்டி தான் போவாங்க. ஏன்னா நான் இதை வந்து பெருசாக சொல்லாதது காரணம் லெவல் 5லேருந்து தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல. ஸோ லெவல் 5 இதுக்கு அடுத்த போஸ்டிங்கே லெவல் 5 தான். அப்போ லெவல் 5க்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். அதனால் பெருசாக நான் எதையுமே சொல்லலை. சரியா. இவ்வளோதான் இப்போ என்டையர் ஜாப் ப்ரொஃபைலு. ஓகே, இப்போது ஒவ்வொருக்கும் ஹை ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஹை ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு பவர் வச்சே சொல்லியிருந்தேன். இது B3 கேட்டகரி. ஓகேவா சார். B2 கேட்டகரி. ஸோ B2 கேட்டகரினா உங்களுக்கு பவர் வந்து 4D வரைக்கும் இருக்கலாம். ஒவ்வொரு கண்ணுலேயும் 4D, அதாவது 4 டயாப்சர் வரைக்கும், இந்த -4ன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, நான் 4D வரைக்கும் இருக்கலாம். இதில் இந்த கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரில். இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கண்டிப்பாக A2 கேட்டகரினா உங்களுக்கு 0.5 வரைக்கும் பவர் இருக்கலாம். 0.25 to 0.5 வரைக்கும் பவர் இருக்கலாம். அதை தாண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. இந்த ஜூனியர் அக்கௌண்ட் நீங்கள் என்ன பவர்னாலும் இருக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு பவர் பற்றி ப்ராப்ளமே கிடையாது. ஒருவேளை லேசர் பண்ணிங்கன்னா லேசர் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா. அதே மாதிரி தான் இந்த சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட், இதுவும் அதே தான். பவரை பற்றியும் ப்ராப்ளம் இல்லை, கண்ணாடியும் உங்களுக்கு லேசர் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு A2 கேட்டகரி. ஸோ A2 கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே அந்த பவர் எவ்வளோ இருக்கணும், 0.25 to 0.5 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோதான். சரியா. அடுத்தது இங்கே வந்து பவரை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. நோ பார். ஓகேவா. ஸோ எந்த ஒரு பவர் இருந்தாலும் லேசிக்கே பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது உங்களுக்கு. ஓகேவா. அதே மாதிரி தான் இதுவும். இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இந்த கிளர்க்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பவரை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடுத்ததுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இது A2 கேட்டகரியில் வரும். இந்த ட்ரெயின்ஸ் கிளர்க்கு கண் நல்லா தெரியணும். அது 0.25 to 0.5 வரைக்கும். சரியா. அடுத்தது இந்த போஸ்ட். ஓகேவா. இதுக்கு வந்து B2 கேட்டகரி. B2ன்னா பவர் வந்து 4 டயாப்சர் வரைக்கும் இருக்கலாம், -4 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. ஒவ்வொரு கண்ணுலையும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சில பேர் நினைப்பாங்க இங்கே -2 இங்கே -2 மொத்தமாக 4 இருக்கு, அப்புறம் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இல்லையான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. ரைட் ஐலையும் -4 வரைக்கும் இருக்கலாம், லெஃப்ட் ஐலையும் -4 வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ என்டையர் ஜாப் ப்ரொஃபைலையும் பற்றி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே நான் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சில ஆஸ்பிரன்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கேட்குறாங்க. குரூப்பில் இல்லை, பர்சனலாகவே கேட்குறாங்க. கிளாஸ் வந்து ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்கள்ட்ட சொன்னது என்ன, எனக்கு டைம் வந்து சரியாக இதாகாது, அதனால் எனக்கு வந்து பண்ண முடியலை, ஒரு கிளாஸை ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை நான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது மினிமம் ஃபீஸை வச்சு நான் பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிளாஸ் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் டெலிகிராம் வந்து என்கிட்ட கேட்கலாம். கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கவுண்ட்டை வச்சுட்டு மினிமமாக ஒரு 30 பேர் வச்சு, அதாவது நம்ம வந்து கசகசான்ட்டு நிறைய பேர் வச்சோம் அப்படின்னா யாருக்குமே, அதாவது ஆன்லைன் கிளாஸ் வேறு, யாருக்குமே ஒரு பிரோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ 30 மெம்பர்ஸை தான் நான் வந்து ஒரு பேட்சில் கொண்டு வரலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஒப்பீனியனை வச்சு தான் நான் வந்து இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நான் யோசிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து மணி ஓரியன்டாக எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஒரு மினிமம் ஃபீஸ் நம்ம வைக்கிறது எதுக்குன்னா அவங்களுடைய அந்த ஒரு ஆர்வத்துக்காக. ஓகேவா. ஃபீஸே கேட்டாமல் இருந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு வருவான், கிளாஸை அட்டன் பண்ணாமல் போவான், ஒன்றுமே புரியாமல் போகும். ஸோ ஒரு மினிமம் ஃபீஸ் வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம், டெலிகிராமில் வந்தும் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் ரெகுலராக A to Z போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணபடி போட போகிறேன்.
ஓகேவா? அடுத்த வீடியோவாக ஆவரேஜை நம்ம வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக பார்த்ததும் செம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீடியோவை நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு A to Z சீரீஸில் ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸை தான் நம்ம வந்து டாபிக் வைஸ் போட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஹை லெவலுக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம சேனலுடைய நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த டீட்டெயில்ஸை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.